திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜமீல் அகமது. இவரை பள்ளிகொண்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது மனைவி பவித்ரா காணாமல் போனது தொடர்பாக விசாரிப்பதற்காக பள்ளிகொண்டா காவல்துறையினர் இவரை கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி பள்ளிகொண்டா காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டதால் அவரை சென்னையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஜமீல் அகமது உயிரிழந்தார். இந்த நிலையில் இளைஞர் போலீஸ் காவலில் இருந்தபோது காவல்துறையினர் தாக்குதலாலேயே உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி ஜமீல் அகமதின் உறவினர்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள், பொதுமக்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஆம்பூரில் பேருந்துகள், காவல்துறை வாகனங்கள், மதுபான கடைகள், தனியார் மருத்துவமனை வளாகங்கள், கடைகள் உள்ளிட்ட பொது மக்களின் சொத்துக்களையும் அரசு சொத்துக்களையும் சேதப்படுத்தினர். மேலும் காவல்துறையினையும் தாக்கினர். இது தொடர்பாக 191 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அவனூர் நீதிமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பல கட்டங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என வெளியான தகவலை தொடர்ந்து ஆம்பூர் மட்டுமின்றி வாணியம்பாடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள பகுதிகளில் 2 எஸ்பிக்கள், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சியாமலா தேவி மற்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பொதுமக்கள் கூடும் இடங்களிலும், அதிகமாக போக்குவரத்து உள்ள இடங்களிலும், பதட்டமாக உள்ள இடங்களிலும் என பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்டம் முழுவதிலுமே ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்னும், அதாவது இன்று மாலைக்குள் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்புகள் வெளியாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.